இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். இனி யார் மெசேஜ் பண்ணாலும் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி வேலிடா இருக்கு, மற்றவங்களுக்கு உதவும் அப்படின்ற பட்சத்துல இனி வந்துட்டு அவங்க கேட்ட உடனே ஒரு வீடியோ அப்படின்றது இது போல வந்துடும். ஸோ அடுத்த வீடியோவில் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க முன்னாடி டேரக்டாக வந்துட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றதையும் நான் சொல்லிடுவேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நம்மள்ட்ட கேட்டிருக்காரு, ட்ரீம் பிக் அப்படின்ற சப்ஸ்கிரைபர் ஒருத்தர். நான் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு கிரெடிட் கார்டும் ஒரு பர்சனல் லோனும் வச்சிருக்கிறேன். ஸோ 2 மாசமா பேமெண்ட் பண்ணல. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த நிறுவனங்கள்கிட்ட பேசி நான் வந்துட்டு இதை செட்டில்மெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ இதை செட்டில்மெண்ட் பண்ணிட்டா திரும்ப என்னுடைய சிபில் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. ஒரு லோன் எடுத்து அந்த லோனை நம்ம வந்து முழுமையாக கட்டி முடிக்காம செட்டில்மெண்ட்டுக்குள்ள போறோம் அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல ஆப்வியஸா வந்துட்டு சிபில் ஸ்கோர் இம்பாக்ட் அப்படின்றது ஏற்படும். இதனுடைய இம்பாக்ட் அப்படின்றது கொஞ்ச நாளுக்கு உங்களுடைய சிபில்ல அப்படியே தாங்க இருக்கும். சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ பண்ண முடியும். அதற்கு வந்துட்டு சில சான்சஸ் இருக்கு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இதனுடைய இம்பாக்ட் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 வருஷம் அப்படின்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அந்த இடத்துல இவர் செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காரு பாருங்க, இந்த மாதிரி வந்து சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க செட்டில்மெண்ட் அப்படின்றதுக்குள்ள மேக்சிமம் போகாதீங்க. ஏன்னா இதனால சிபில் இம்பாக்ட் நாளைக்கு யாரும் உங்களுக்கு லோன் கொடுக்க வந்துட்டு தயங்குவாங்க. இவங்க நம்ம கிட்ட லோன் எடுத்துட்டு மறுபடியும் செட்டில்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டாங்கன்னா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க கொடுக்கறதுக்காக. அந்த இடத்துல நீங்க சிபில் க்ளோஷர் இருக்கான்னு கேட்டு பாருங்க, இல்ல வட்டியை கம்மி பண்ணி கட்ட முடியுமான்னு கேட்டு பாருங்க. அதே சமயம் இன்னொரு முக்கியமான விஷயம், இதை நீங்க மறுபடியும் ரீஸ்ட்ரக்சர் அப்படின்றது பண்ண முடியுமா அப்படின்றத கேட்டு பாருங்க. நான் வந்து மறுபடியும் இதை வந்துட்டு பேமெண்ட் பண்றேங்க, மறுபடியும் பொறுமையா கட்டி நான் அந்த மொத்த அமௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி கேட்டு பாருங்க. இல்ல மொத்தமாக தான் கட்டணும்னா, உங்களால மொத்தமா ரெடி பண்ணி கட்ட முடியும்னா ஸோ நீங்க வந்துட்டு தாராளமா மொத்த அமௌண்ட்டையும் கட்டிடுங்க. ஏன்னா நீங்க வந்துட்டு லோனை பொறுத்த வரைக்கும் நீங்க செட்டில்மெண்ட்டுக்குள்ள போனீங்கன்னா சிபில்ல செட்டில்மெண்ட் அப்படின்றது வந்துடும். சிபிலை பொறுத்த வரைக்கும் செட்டில்மெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை அது வந்துட்டு கொஞ்சம் இம்பாக்ட் அப்படின்றதுல நல்ல இம்பாக்ட் அப்படின்றதே கொடுத்துரும், பேடா நல்ல இம்பாக்ட் அப்படின்றது கொடுத்துரும். பட் க்ளோஸ்டு அப்படின்ற கூடிய வார்த்தை அப்படின்றது நல்ல ஒரு கிரீன் டிக் அப்படின்றது கிடைக்கும். இல்லைன்னா ரெட் கலர்ல க்ளோஸ்டு தான். ஸோ இப்படிதான் வரும். கடைசி ஆயுதமா நீங்க வந்துட்டு சிவில் செட்டில்மெண்ட் அப்படின்றத எடுத்துக்கோங்க. அப்படி செட்டில்மெண்ட் அப்படின்றதுக்குள்ள போங்க. அப்படி இல்லைன்னா தயவு செய்து வந்து முடிஞ்ச வரைக்கும் ரீஸ்ட்ரக்சர் இருக்கு, இந்த மாதிரி இஎம்ஐயா அதை கன்வெர்ட் பண்ண முடியுமா, மொத்த அமௌண்ட்டையும் கட்டத்துக்கு நான் என்ன செய்யணும், ஆனா இப்ப கட்ட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா கட்டத்துக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி அந்த நிறுவனங்களிடம் நீங்க போய் பேசலாம். குறிப்பு முக்கியமானது அண்ட் ஃபைனல். ஸோ வந்துட்டு ஒரு சிபில் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்துட்டு இந்த மாதிரி செட்டில்மெண்ட் பண்ணி அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த இடத்துல நீங்க வந்துட்டு ஒரு எஃப்டி கிரெடிட் கார்டு கொஞ்சம் தொகையை கட்டி எஃப்டி கிரெடிட் கார்டு வாங்கி அதன் மூலியமா சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ வந்துட்டு நமக்கு இதுக்கே வந்துட்டு ரேட்டு போட்டு விட்டாங்க. கோல்டு லோனை வச்சு சிபில் இன்க்ரீஸ் பண்ணா தாராளமா அதுக்கும் வந்துட்டு போட்டு விட்டாங்க. ஆனா இதெல்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்றது இதுக்குள்ள இருக்குது. என்னதான் நீங்க எஃப்டி போட்டு செட்டில்மெண்ட் பண்ணி சிபில் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணாலும் சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். பட் செட்டில்மெண்ட் அப்படின்ற ஒரு இம்பாக்ட் உங்களுடைய சிபில்ல இருக்கும். இல்ல எனக்கு இன்னும் புரியல, இதை பற்றி நான் இன்னும் வந்து தெளிவா பேசணும் கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசரை பார்த்து அவர் மூலியமா நீங்க வந்துட்டு அப்ரோச் அப்படின்றது பண்ணுங்க. ஃபினான்ஷியல் அட்வைசர் அண்ட் லீகல் அட்வைசர் இவங்களை பார்த்து நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா ஸோ இன்னும் ஃபர்தரா அவங்களே அந்த நிறுவனங்கள்ட்ட பேசி என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்களுடைய கேள்விகள் வேற ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த கேள்விக்கு வேற என்ன கேள்விகள் நீங்க உங்களுடைய கேள்விகள் இருக்குன்னா அதை கீழே சொன்னீங்கன்னா நான் கீழே டெக்ஸ்ட் மூலியமா கூட ரிப்ளை கொடுத்துருவேன். ஒரு தடவை அதை ரிப்ளை ஒரு வீடியோவா போடுறேன், அடுத்த தடவை அதற்கு கீழே வரக்கூடிய சந்தேகங்களுக்கும் நான் ரிப்ளை அப்படின்றது கொடுக்குறேன்.